உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அதனால தான் இந்த 60 ஆண்டுகளை கணக்கீடு செய்தால் தான் 60 வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும். அப்போ அது வரும்போது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில். மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா, அப்புறம் தளபதி, இவங்க 2 பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சேனாதிபதி அது மாதிரிலாம், மந்திரி. அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ வரப்போகுது. அதாவது ஜூலை மாதம் 15 தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல் புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, ரிஷபராசி குரு இருக்கிறாரு, கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக அமையப்போகுது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக அமையப்போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சிம்மராசி அன்பர்கள், நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடல்நிலை ஆரோக்கியம், அதே போல் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் தேவையில்லாத வீண் கவலைகள், மனக்குழப்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் இந்த கண்டக சனியினுடைய தொந்தரவுகள் இந்த சிம்மராசிக்கு இருந்து வருகிறது. இந்த கண்டக சனியால் வந்த தொந்தரவுகள் சிம்மராசிக்கு நிறையவே இருந்துக்கிட்டு வருது. இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு 90% உங்களுக்கு உதவி செய்கிறது. சிம்மராசி அன்பர்கள், 90% நன்மைகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்கிறது. அது எந்தெந்த வகையெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? கண்டக சனி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பாக இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகுவால் பலவிதமான நன்மைகள் நடைபெறும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த சிம்மராசியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த கண்டகச்சனியும் அந்த 8ல் இருக்கக்கூடிய ராகுவும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கு. நல்ல வாய்ப்புகளை, ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், பண வரவுகளுக்கான வாய்ப்புகளாக இருக்குது, திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கலாம், ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்கும், ஒரு பண வரவு வந்திருக்கும், ஒரு தன வரவு வந்திருக்கும், நல்ல யோகங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் ஏதேனும் ஒரு சிலர் சிம்மராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டம் கிட்ட மிஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்சிமம் எல்லாரும் ரீச் பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க.
ஆனால் ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் மற்றும் வெற்றியை அந்த வெற்றியை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகுவால், மறைந்த ராகுவால் நிறைந்த பலனை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் பெறப்போகிறீர்கள். காரணம் என்னன்னா, இது நாள் வரையில் குருவும் ராகுவும் உங்களுக்கு சந்திச்சுக்கல, 2-12 உட்காந்துக்கிட்டாங்க. அதனால உங்களை நெருங்கி வந்த வாய்ப்புகள் எல்லாம், பண வரவெல்லாம் ஒரு நாளை காலை ஒரு 7 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, கிட்ட வந்திருக்கும். கடைசியில் அதை மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மிகப்பெரிய தன வரவு, மிகப்பெரிய தன யோகம், அல்லது ஒரு பண வரவு, ஒரு மகாலட்சுமி யோகம், அதே போல விஸ்வகர்மா யோகம், அதாவது வேலை வாய்ப்புகள், நிலையான வேலை வாய்ப்புகள், நிரந்தரமான வியாபாரம், நிலையான வியாபாரம், பிஸ்னஸ். அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிட்ட நெருங்கி மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இனிமே அந்த கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நிலையான முன்னேற்றம், நிலையான வருமானம் உங்களுக்கு இருக்கு. தாராளமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். இது நாள் வரையிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்க, அங்கே காற்றே வரல, தாராளமாக நீங்கள் தள்ளி காற்று வரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அடுத்த சேர்ல உட்காந்துக்கலாம், ஏசிக்கு நேராக உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ இடமாற்றங்கள் இருக்க போகுது. எங்க வருமானம் வரப்போதோ, எங்க குழுன்னு இருக்கும், நீங்க ஏன் வைக்கையில உட்காந்துருக்கணும், தலையெழுத்தானா ஒன்றும் இல்லையே. அப்போ ஒரு இடத்துல ஏசி இருக்கு, குளுமை இருக்குன்னா நேரம் அதுக்கு நேரம் சந்தோஷமா உட்காந்துக்கலாமே, அந்த காற்றை சுவாசிக்கலாமே, அனுபவிக்கலாமே. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, அனைத்தும் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிச்சயமா ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும். இதே போல எல்லா இடத்துலையும் நீங்க சொல்ற பேச்சை கேட்டீங்கன்னாக்கா புரிந்து நடந்து கொள்வீர்களே. ஆனால் ராமாசாமி நீங்க சொல்றது கரெக்டு, ஒரு இடத்துலையும் அந்த குருவுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுவீர்களே. ஆனால் உங்களுக்கு ஒரு வழிகாட்ட குரு தேவை. நீங்க நல்ல குருவை நீங்க தேர்ந்தெடுக்கணும். நல்ல உங்கள் மீது முழுமையான அக்கறை, சரியான வழிகாட்டுதல் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வாக்குகளை பின்பற்றுவீர்களே. ஆனால் நிச்சயமா வாழ்க்கையில் அடுத்த நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்காக, நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ 8ல் மறைந்திருக்கக்கூடிய குருவால் இந்த வருஷம் முழுவதுமே இந்த அஷ்டம சனி, கண்டகச்சனி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சனியுடைய பார்வைப்படுது, குருவுடைய பார்வை இல்லை. இதனால ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு. கஷ்டங்களை பற்றி கவலையே படாதீங்க. அது கர்மா, அது ஒரு கர்மா தியரி, அது நம்ம தனியாக நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். எந்த கர்மா தியரிக்கும் அல்லது எந்த குற்றத்திற்கும் அல்லது எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் உண்டு. எந்த மாதிரியான, ரொம்ப சிம்பிள், அது எந்த மாதிரியான தோஷம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் செய்தோமே ஆனால் அந்த குற்றங்கள் குறையும், நிவர்த்தியாகும்னு சொல்ல, குறையும், இந்த வீரியத்தை குறைக்கலாம் நாம. அப்ப சிம்ம ராசி அன்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே குற்றங்கள் குறைந்து நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலம். அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எனக்கு பிஸ்னஸ் சரியாகவே நடக்க மாட்டேங்குது சாமி, இந்த கம்பெனி தான் எங்களுக்கு சோறு போட்டது, இந்த கம்பெனி தான் இந்த ஊரையே வாழ வச்சுது, இந்த கம்பெனி தான் இத்தனை 200 குடும்பங்கள் பிழைக்கிறாங்க சாமி, எனக்கு ஒன்றும் இல்லை நான் மூடிட்டு வந்துடுறேன். ஆனால் அந்த 200 குடும்பம் பாதிக்கணும், அதுக்கு தான் யோசிக்கிறேன். இப்படிலாம் சொன்ன சிம்மராசி என்பர்கள் எத்தனையோ பேர் என்கிட்ட இருக்காங்க. எனக்காக நான் தொழில் பண்ணல சாமி, ஒரு 200 குடும்பம் பிழைக்குது, அவங்களுக்கு நாம் கம்பெனியை மூடிட்டோம், அந்த 200 குடும்பம் பாதிக்கப்படும், அவங்க ஏதாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் தொழில் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மையான உள்ளங்கள் எல்லாம் நம்ம சிம்மராசியில் இருக்கிறாங்க. நேர்மையானவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், உயர்ந்த தொழிலதிபர்கள், பலவிதமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் எல்லாம் ப்ராஃபிட்டான முறையில் நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் இந்த 1 வருஷ காலமும் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அப்போ இதை தாண்டி
உங்களுக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் காரணம். அங்கே தான் குற்றம் இருக்குது, அங்கே தான் வந்து தடைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வருஷ பிறப்பு, இந்த தமிழ் வருடம் பொதுவாகவே சிம்மராசிக்கு நல்லா இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட உங்களுக்கு சரியாக இல்லை என்று சொன்னால் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்மராசி நேயர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இப்போது சொல்லப் போகிறேன். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 2 கேது 8 ராகு, பொதா குறைக்கு 7 வரை சனி, சரிங்களா? அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கார். குரு வந்து 10ல் இருக்கார். அப்போது எல்லாமே சரியில்லையே, நீங்கள் என்ன தான் பலன் கொடுக்க போகிறீங்க சிம்மராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன் கொடுக்காமல் இருக்க முடியும். நல்லா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பலன் சொல்லி தான் ஆகணும். அதுக்குண்டான பரிகாரம் சொல்லி தான் ஆகணும். அப்போ தானே நீங்கள் அதை கடைபிடித்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதுக்காக தானே இந்த வருஷ பலன்கள் சொல்லப்பட்டு வந்துருக்கு. இந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு 2 கேது இருந்து வருவாய் கெடுத்துட்டு இருந்தார். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, 8ல் ராகு இருந்து மறைமுகமான எதிரிகள் தொல்லை, மறைமுகமான நோய்கள் பிரச்சனை, இதை மாதிரிலாம் நடந்துருந்தது. கை கட்டு வாய் கட்டாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சனி பகவானும் 7ல் வந்து அமர்ந்துட்டு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணியிருந்தார். கண்ட சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பங்குதாரர் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, நட்பு பிரச்சனை, உறவு பிரச்சனை, இதெல்லாமே நடந்துட்டு. பொதா குறைக்கு இப்போ 10ல் வரை குரு வந்து உட்காந்துருக்கு. அப்போது ஏற்கனவே சொன்னபடி 10ல் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் பதவி பாடுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பதவி பாடுனாக்கா நம்ம செய்யக்கூடிய உத்தியோகம் அதில் பிரச்சனை வரும், இல்லை வேறு உத்தியோகத்துக்கு மாற்றம் ஏற்படும். அது இல்லாமல் தொழில் பண்ணால் அதில் நஷ்டம் ஏற்பட்டு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் பண்ணாலும் நல்லா வந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் படுத்துரும். இது மாதிரிலாமே நடக்கும். அதுதான் அந்த சாஸ்திரம் சொல்லப்படுது. அப்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது அப்போது எங்களுக்கு நன்மையே நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தானே மாத கிரகங்கள் இருக்குது. அப்போது அந்த கிரகங்கள் வந்து மாறும்போது உங்களுக்கு கெடுபலன்கள் நற்பலன் குறைஞ்சி தான் ஏற்படும். எல்லோருக்குமே பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நற்பலன் தீய பலன் கண்டிப்பாக கலந்து தான் வரும். ஏன்னா ஒரு ராசிக்கு கூட இருக்கும், ஒரு ராசிக்கு குறைவாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ உங்களுக்கு அறிமுகம் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்லா கேட்டுங்க. அது சூரியனுடைய ராசி, சூரிய அம்சம் பெற்ற ராசி. சூரியன் அம்சம் என்றால் சிவனுடைய அம்சம். அப்போது ஆத்மகாரகன் சூரியன் வந்து ஆத்மகாரகன், உயிர். எப்படி கடகராசிக்கு வந்து மனோகாரகன், உடல் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதனால் சிம்மராசிக்கு ஆத்மகாரகன் உயிர்னு சொல்லப்படுது. அப்போ உயிர் இருந்தால் தான் உடல் வேலை செய்யும். உயிரற்ற உடல் சவத்துக்கு தான் சமம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த சிம்மராசியில் பிறந்திருக்கிறனால அந்த ஆத்மகாரகன் சூரியனுடைய வலிமை பெற்றிருக்கனால இப்போது இந்த சித்திரை மாதம், தமிழ் வருஷம்னா இந்த சித்திரை மாதம் தானே பிறக்கும். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருப்பார். புரியுதுங்களா? அப்போ ஆரம்பத்திலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கனால நீங்கள் அந்த வலிமையை கொண்டு இந்த ஒரு கால பலனை நீங்கள் கடைப்பிடித்து கடந்து வந்துடுவீங்க. எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உச்சம் பெற்று இருந்தாக்கா ஒரு மாதத்தில் மாறிடுவார் இல்லையா? சூரியன் சித்திரை மாதம் வரைக்கும் தான் அங்கே உச்சம் பெற்றிருப்பார், அதுக்கப்புறம் மாறிடுவார். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குத்தான் அந்த எப்பயுமே ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கும் போதும், தசாபத்தி நல்லா இருக்கும் போதும், நேரங்காலம் நல்லா இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரேன். இப்போது நல்ல நேரம் இருக்குன்னா ஒரு இடம் வாங்கி வச்சிடணும், வீடை வாங்கி கட்டிடணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி எறும்புகள் பார்த்திங்கனாக்கா மழைக்காலம் வரத்துக்கு முடியே சேமித்து வச்சுக்குது இல்லையா? அதை பார்த்தா நம்ம கற்றுக்கணும்.
ஒவ்வொரு விலங்குகள் பார்த்து ஒவ்வொரு ஜீவராசியை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம யாருடைய தயவு எல்லாமே நம்மளே வாழ்ந்துடலாம். இறை வழிபாடு முழுக்க முழுக்க இருந்தாலே யாரையும் நாடி நம்ம போக வேண்டியதில்லை. அதுதான் உண்மை. அந்த காலத்தில் வந்து ஜோதிடரோ வைத்தியரையோ அவ்வளோ நாடி போக மாட்டாங்க, குறைவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஜோதிடர், எதுக்கெடுத்தாலும் வைத்தியர்னா டாக்டர் கூட சொல்லிக்கலாம். இப்போலாம் அப்படி தான் எல்லாத்துக்குமே ஜோசியரும் டாக்டரும் தான் பார்க்குறாங்க, வக்கீலை பார்க்குறாங்க. இந்த 3 பேருமே ஒன்றுக்கு ஒன்று உள்ளவங்க தான். இந்த 3 பேர்கிட்டையுமே உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சாஸ்திரத்தில். வக்கீல்கிட்ட, ஜோதிடர்கிட்ட, வைத்தியர்கிட்டலாம் உண்மையை தான் சொல்லணும். உண்மையை சொன்னால் உடம்புல இருக்கிற உண்மை என்ன நடந்துன்னு சொன்னால், என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுவார். வக்கீல்கிட்ட சொன்னீங்கன்னா கேஸை ஜெயிக்க வச்சு கொடுத்துருவார். ஜோசியர்கிட்ட சொன்னீங்கன்னா உண்மையை உங்கள் பிரச்சனைக்கு தீர்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லி தீர்த்து வச்சுருவார். இதுக்காக தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ சிம்மராசிக்கு வந்து பொதுவாகவே ஆத்மகாரகன் சூரியனுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் எது இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 அதாவது தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது அதை தானே எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இந்த குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடம் வருகிறார். முதல்ல குருவை எடுத்துக்கலாம். குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய விஷயம். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும். என்னங்க நீங்கள் பெரிய விசேஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அதாவது ஒரு இது நாள் வரைகள் இருந்து வந்த தொழில் மாறி வேறு தொழில் மாறுவீங்க, இல்லை இடம் மாறுவீங்க. தொழிலையே நேச்சர் ஆஃப் தொழிலையே மாற்றக்கூடிய ஒரு நிலை ப்ரொஃபஷனும் மாறும். உத்தியோகத்தில் சில பேர் உத்தியோக மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் சாதகமாக அமையும், கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சாதிக்க போகிறீங்க. கண்டிப்பாக தொழில்துறையில் பெரிய ஒரு மைல்கல் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் பதவி பறிபோகணும்லாம் என்ன வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஒரு வாசல் மூடலாம், இன்னொரு வாசல் கதவு திறக்க போகுது இல்லையா, கடவுளை தான் வழிவகுப்பார். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில்துறையில் மாற்றங்கள் ஏற்படும், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் அது சாதகமான ஒரு அமைப்பாகத்தான் அமையப்போகிறது. இப்போது புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். கடன் உடனே வாங்கி தொழிலில் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லை வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போது 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. அப்போ பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தானேங்க 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானே வருமானம் நல்லா வரும். அப்போ வருமானத்தை காட்டுகிறது. கன்னி ராசியை குரு பார்க்குறார். அப்போ வருமானத்தை காட்டுகிறதுன்னு சொன்னால் வருமானம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது. உங்களுக்கு நினச்ச காரியத்தை சாதிக்க போகிறீங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்பட போகிறது. இது நாள் வரைக்கும் அங்கே கேது இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார். குடும்பத்தை 2ஆக பிரித்தார். எல்லோரும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு சண்டைக்கு போயிருந்தாங்க. அதாவது குடும்பத்தில் அவங்கவுங்க ஒரு பக்கம் சண்டையிட்டார்கள். ஏன்னா 2ல் குரு இது கேது இருந்து பிரச்சனையை நல்லாவே பிரித்தார். குடும்பத்தை மட்டுமா பிரித்தார், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனை ஒரே ரணகலமாச்சின்னு கூட சொல்லலாம், கலவரமாச்சின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு கேது அங்கே தான் இருக்கிறார். ஆனால் குரு பார்வையில் இருக்குது. அப்போ பாருங்கள், குடும்பத்தில் அப்படி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது மாறுகிறது. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா. அப்போ ரொம்ப சாதிக்க போகிறீங்க. ரொம்ப உங்களுடைய சம்பாத்தியம் என்பது ஒரு பெரிய சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ செலவு பண்ணி தானே ஆகணும். இப்போ 2ஆம் இடம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள்
உதாரணமாக வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க, ஜோதிட அறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இப்படி இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது. அவங்களுடைய ஒரு சொல் வெல்லும் அப்படின்ற ஒரு நிலையில் அதுக்கு சக்ஸஸ் ஆகும். நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் ஒரு சொல் கொல்லும்னு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஒரு சொல் வெல்லும். அப்போ அது எந்த சொல்ல உங்களை தோற்கடிச்சதோ அவமானப்படுத்துதோ இன்றைக்கி அதே நிலையில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, வாக்கு வன்மை, வாக்கினால் சாதிக்கக்கூடிய, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைகிறது. அடுத்தது 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தை சனி பார்த்தார். இப்போவும் சனி பகவான் பார்த்துட்ருக்கார். இப்போ 4ஆம் இடம் என்பது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தது. திடுதுப்புன்னு ஆஸ்பத்திரிக்கிட்டு போனீங்க, வண்டிகள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைச்ச மாதிரி கிடச்சிது, பின்னாடியே போய் செலவு ஆச்சு. மெக்கானிக் ஷெட்டில் போய் உட்காந்து செலவு ஆச்சு. அப்போது பழுது பார்க்க செலவு, மன உளைச்சல் எல்லாம் ஏற்பட்டது. பிள்ளைகள் நல்லா படித்தாங்கன்னா அவங்களும் எதிர்பார்த்த மார்க்கு ஸ்கோர் பண்ணலை. அவங்களுடைய படிப்பும் மந்தத்தன்மையாகத்தான் இருந்தது. வண்டி வாகனம் தயார். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் வீட்டுக்கு செலவு வச்சுது. திருதுப்புன்னு பார்த்தீங்கன்னா பைப்பு இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு, டோர் மாற்றணும், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், அப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணணும், கலரிங் பண்ணணும், ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு சென்ற ஆண்டு செலவினங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. இப்போ 4ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னா 4ஆம் இடம் சொத்து பத்து, அது செவ்வாயினுடைய வீடுங்க. சொத்து பத்து கண்டிப்பாக வாங்குறீங்க. வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, தோட்டத்துறை வாங்குறீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்குறீங்க, இல்லை வச்சிருக்கிற இடத்த காலி மனையில் வீடு கட்டுறீங்க. உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சாதிக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும், உயர்கல்வி சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானம், உங்கள் சுகஸ்தானத்தை 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். அடுத்தது 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம், அதுவும் குரு பார்வையில் இருக்குது. அப்போ ஆரோக்கியமாகவும் இருக்க போகிறீங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுகம், ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் இந்த குரோதி ஆண்டு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.